இப்ராஹிம் அவர்கள் கூறினார்கள், யார் தன் வயிற்றை பாதுகாத்துக் கொண்டாரோ அவர் தன் இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொண்டார். யார் தன் பசியை பொறுத்து கொண்டாரோ அவர் நல்ல குலங்களுக்கு உரித்தானவர் ஆகிவிட்டார். பசியோடு இருப்பவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டு ஒதுங்கி இருப்பார். வயிறு நிரம்பி இருப்பவன் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதில் முந்திக் கொண்டிருப்பான். வயிறு நிரம்பி இருத்தல் உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும். அதிலிருந்துதான் களிப்பும் கேளிக்கையும் வீண் சிரிப்பும் ஏற்படுகின்றது. இமாம் இப்னுல் கைய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், நம் பாவங்களும் குழப்பங்கள், கவலை, சஞ்சலம், பயம், மன நெருக்கடி, உள்நோய் போன்றவற்றை ஏற்படுத்தும். அதற்கு தௌபா, பாவ மன்னிப்பு மற்றும் இஸ்திக்ஃபாரை தவிர வேறு மருந்து இல்லை.